அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசியில் பிறந்த ஒவ்வொருத்தரும் ஆன்மீகத்தின் மீது அதிக நாட்டம் கொண்டவங்களாய் இருப்பாங்க. நெறிமுறைகள் நேர்மறை தன்மை கொண்டவங்களாய் இவங்க இருப்பாங்க. புதிய விஷயங்களை கற்பது, புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது போன்ற விஷயங்களை இவங்க விரும்பக்கூடியவங்களாய் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமாயிருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்க வேற, எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயமாயிருக்கு, நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான நிலையெல்லாம் மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காணல் நீரா மறைய போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மனக்குழப்பம் மறைய போகுது. உங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன உறவினர்கள் எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவாக இருக்குதுங்க. காலங்கள் யாருக்காகவும் காத்திருக்கிறது இல்லை. அதனால மனிதர்களாகிய நான் வேகமாக ஓடி நன்மைகளை அடையணுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவு அவர்களின் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை ரீதியாக தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கும். தடைகள் மற்றும் தாமதங்களை தாண்டித்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்ற முடியும். குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வர வேண்டும். குரு பகவானுடைய பார்வை தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லதை கொடுத்தாலும் நிதானம் மற்றும் பொறுமை தேவை. தனுசு ராசிக்காரங்க குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். வீட்டில் வாக்குவாதங்கள் மற்றும் சண்டைகள் மனதை ஒரு நிலையில இருக்க விடாது. மற்றவர்களுடைய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுங்க. மற்றவர்கள் என்ன பேச வருகிறார்கள் என்பதை பொறுமையாக நீங்க கேட்கணும். மற்றவர்களுடைய பேச்சுக்கு இடம் கொடுத்து கேட்கலாம். ஆனால் முடிவுகள் உங்களுடையதாக தான் இருக்கணும். வாழ்க்கை மற்றும் தொழில் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் சிந்திக்கும் திறன் இருக்க வேண்டும் என்றால் மனதில் குழப்பமில்லாமல் இருக்கணும். மனதை எப்போதுமே புத்துணர்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டுங்க. தனுசு ராசிக்காரர்களிடம் கொடுத்த வாக்கை மீறிய நபர்கள் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு சூழ்நிலைதான் உற்ற தோழன். சூழ்நிலை வாழ்க்கைக்கான அனுபவ பாடத்தையும் மனிதர்களுடைய அனுபவத்தையும் கொடுக்கும். எந்த மாதிரி சிந்தனையை கொண்டவர்கள் என்பதை சூழ்நிலை மூலம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசியில பிறந்தவங்க எக்காரணத்தை கொண்டும் எதிர்மறையாக நினைக்காதீர்கள். எதை அதிகமாக யோசிக்கிறீர்களோ அதற்கான விளைவுகளைத்தான் நீங்க பார்க்க நேரிடும். விளையாட்டாக கூட எதிர்மறையாக எதையும் யோசிக்காதீங்க. எதிர்காலம் நல்லபடியாக அமைய வேண்டும் என்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் கொள்ளுங்க.
குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவன் ஆலயங்களுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது சென்று மனதார வழிபடுங்க. அங்கு உட்கார்ந்து 10 நிமிடம் தியானம் பண்ணுங்க. மனதை அமைதிப்படுத்துங்க. குழப்பத்திற்கு இடம் தரக்கூடாது. விளையாட செல்லக்கூடிய நபர்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய லீவு நாட்களில் விளையாடும்போது கவனமாக இருக்கணும். மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவையற்ற சகவாசங்களிடமிருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கணும். பழகும் நபர்களிடம் நீங்கள் கவனமாக பழகிறது நல்லது. யார்கிட்ட பழகிறோம், இவங்க கிட்ட பழகலாமா வேண்டாமா என்ற சிந்தனை இருக்க வேண்டும். தொலைநோக்கு பார்வை தான் உங்களுக்கு என்னைக்குமே எதிர்காலத்தை சிறப்பாக்கி கொடுக்கும். மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்தே ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுங்க. மாதம் 2 முறை அல்லது 1 முறையாவது குலதெய்வ வழிபாட்டை குடும்பத்துடன் போய் வழிபட்டு வாங்க. இனி ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நல்ல எண்ணங்களை விதைத்தா 2026 புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமையும். 2025ஆம் ஆண்டில் என்னவெல்லாம் பண்ணினோம், என்னென்ன முயற்சிகள் எடுத்தோம், எங்கெங்கு பிரச்சனைகள் உருவாச்சு, கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எதனால் உருவாச்சு என்பதை அலச வேண்டிய நேரமாய் இந்த நேரம் உங்களுக்கு இருக்கு. இனிமேல் நம் வாழ்க்கையில் சோதனை காலம், வேதனை காலம் எதுவுமே வரக்கூடாது. அதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம், என்னென்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் என்பதை நீங்க யோசிக்க வேண்டும். நல்லதே நினைங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தனுசு ராசிக்காரர்களே, நீங்கள் இந்த மாதம் உங்களுடைய வாக்கு வன்மையால் நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திறமைகள் அதிகரிக்க போகுது. திட்டமிட்டபடி செயலாற்றுவதில் கவனம் செலுத்த போறீங்க. துணிச்சலாக எதிலும் ஈடுபட போறீங்க. வாகனங்களில் செல்லும்போது பயணங்களின் போதும் எச்சரிக்கை தேவைங்க. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய பேச்சின் மூலமாக லாபத்தை பெற போறீங்க. வர்த்தக திறமை அதிகரிக்க போகுது. பணவரத்து திருப்திகரமாக இருக்க போகுது. தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையால் முன்னேற்றம் அடைய போகிறாங்க. இழுபறியாக இருந்த வேலையை துணிச்சலாக செய்து முடிக்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணம் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் கனிவுடன் பேசுவது நல்லது. விருந்தினர் வருகை இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் சாதகமான முடிவே உண்டாகுங்க. பெண்களுக்கு துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி காண போறீங்க. வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனம் தேவை. கலைத்துறையினர்களுக்கு பயணத்தால் அனுகூலம் உண்டு. அதிக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பொருள் வரவில் குறைவு ஏற்பட வாய்ப்பில்லை. எந்த நேரத்திலும் கோபம் கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு உறுதியும் துணிவும் நிறைந்திருக்கும். பிரபலங்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்கும். அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். மாணவர்களுக்கு திறமையால் முன்னேற்றம் உண்டாகும். கஷ்டமான பாடங்களையும் துணிச்சலாக படித்து முடிப்பீங்க. வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. உங்கள் சந்தோஷம் இந்த மாதம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க.
நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலை மாறப்போகுது. எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரப்போகுது. வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்க போகுது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற போறாங்க. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக போகுது. சக ஊழியர்கள் நட்புடன் பழக போறாங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் எவருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்க வேண்டாங்க. உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. பெரிய எதிர்பார்ப்புகள் கைகூடும். அரசாங்க வழியிலையும் சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகலம் நிறையும். குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும். சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம், கவனம் தேவை. பிள்ளைகள் மூலம் உங்களுக்கு பெருமை கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. படித்து முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ போறீங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரிக்க போகுது. வீண் பேச்சுக்களை குறைத்து செயல்ல கவனம் செலுத்துவது நல்லது. பணவரத்து திருப்தி தரும். கோபத்தை குறைப்பது நல்லது. மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காண போறீங்க. எதிர்ப்புகள் விலகப் போகுது. உங்களுடைய மன கஷ்டம் தீரப்போகுது. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்காரங்களே, நீங்க உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா வாழ்க்கைக்கான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வருங்க. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படின்னா மற்றொரு விஷயத்தால உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக தனுசு ராசிக்காரர்களுக்கானதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இந்த புரட்டாசி மாதம் அற்புதமான மாதமா இருக்க போகுதுங்க. உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு நிச்சயமா ஒரு நல்ல விஷயத்த சொல்லுங்க. குறிப்பா இந்த சூரிய பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமான இந்த புரட்டாசி மாதத்துல
தனுசுவிற்கு எந்தெந்த மாதிரியான நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாம் விரிவாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறேங்க. புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு உரிய மாதமாக இருக்குதுங்க. இந்த மாதத்தில் அவரை வழிபடுவதால மகாலட்சுமி தாயுடைய அனுகிரகமும் சனி பகவானுடைய தாக்கமும் குறையுங்க. தனுசு ராசிக்காரங்க ரொம்ப நல்லவங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் உதவிகரமாக இருப்பாங்க. அதே போல் யார்கிட்டையும் உதவி கேட்கக்கூடாது அப்படின்னு உறுதியாக இருப்பாங்க. புரட்டாசி மாத கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாதத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரனும் இணைந்து குரு சந்திர யோகத்தை உருவாக்குறாங்க. இதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற போகுது. புரட்டாசி மாதத்தில் துலாம் ராசிக்கு புதன் பகவான் போக போகிறார். ராசிக்கு 7 மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்போது பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படுது. தனுசு ராசிக்காரங்க புதுசாக தொழில் தொடங்கும் நினைச்சா கூட அது சம்பந்தப்பட்ட உதவிகள் தன்னால் தேடி வரும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். புரட்டாசி மாதம் குரு பகவான் கடகம் ராசிக்கு வந்து அதிசயமாக கதியில போறாருங்க. குருவை பொறுத்த வரைக்கும் கடகம் அப்படிங்கிறதுக்கு உச்ச வீடுங்க. குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டில் பயணம் பண்றதுனால எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போறார். அதுல நிறைய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய தனுசு ராசிக்காரர்களா இருக்க போறாங்க. சனி பகவான் கும்பம் ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ரகதியில தான் எங்க போறார். உங்க ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களுக்கு அதிபதியான அவரு சனி பகவான் இப்ப வக்ரம் பெறுவது உங்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. பொருளாதாரத்துல பற்றாக்குறைய புதிய தடையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் நீங்க கவலைப்படாம இருந்துக்கோங்க. உங்களுடைய பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. எதை கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம். உங்களுடைய கடமைகளை நீங்க தாங்க செய்யணும். அடுத்தவர்கள் கிட்ட உங்க கடமையை நீங்க ஒப்படைக்க கூடாதுங்க. குடும்பத்துடைய ஒற்றுமை குலையாம பார்த்துக்கோங்க. நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்களே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. அவங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா துணை நின்று வேலை பார்த்துக்கோங்க. அதே போல உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால நன்மைகள் நடக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாணவர்களுக்கு படிப்புல முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு இல்லம் தேடி நல்ல செய்திகள் வரும். எதையுமே திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றியும் காண போறீங்க. தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துல சூரியன் மற்றும் புதன் அமர்ந்திருப்பதால சனி வக்ர பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய மேல் அதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கால் தொடக்கத்தில் பார்த்துக்கோங்க. இந்த மாத தொடக்கத்தில் உடல் ஆரோக்கியத்தை கவனமாக நீங்கள் கவனிச்சுக்கணும். மாமியார் மற்றும் தந்தையிடம் ஆரோக்கியத்து விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ராசி லக்கணத்துக்கு குரு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு வராது. நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். குரு வக்ரமாகும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு போயிட்டு சிவபெருமான மனதார வணங்கிட்டு வாங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க.
நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழறதே கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நாம இந்த செயலை செஞ்சா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ, இந்த சொல்ல சொன்னா நம்மளை பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்றுக்கிட்டு இருக்கீங்க. இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க. வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம். கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு? உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு. உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க. உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.